திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும். திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியன் சென்னை கோட்ட நிர்வாகிகளின் சிறப்பு கூட்டத்தில் கோரிக்கை. தமிழ்நாடு திருக்கோவில் தொழிலாளர்கள் யூனியனின் சென்னை கோட்டம் சார்பில் சென்னை கோட்ட செயற்குழு கூட்டம் மற்றும் புதிய கிளை திட்டமிடுதல் குறித்தான நிர்வாகிகளின் சிறப்பு கலந்து ஆலோசனைக் கூட்டம் சென்னை சூளை அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவில் வளாகத்தில் சென்னை கோட்ட அமைப்பாளர் சிவகாமி தலைமையில் மதுரை வீரகுமார், படவட்டம்மன் வி ஏழுமலை, பாடி ஏழுமலை, பக்தவச்சலம் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி பாடியில் உள்ள அன்னை திருமண மண்டபத்தில் நடைபெறும் 10வது கிளையான அம்பத்தூர் ஆவடி புதிய கிளை துவக்க விழா மற்றும் சென்னை கூட்டம் செயற்குழு கூட்டம் எவ்வாறு நடத்துவது என்றும், துவக்க விழா நிகழ்ச்சிக்கு சென்னையில் உள்ள அனைத்து திருக்கோவில்களில் இருந்தும் பணியாளர்கள் பெரும் திரளாக கலந்து கொள்வது என தீர்மானிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிளை நிர்வாகிகளுக்கு துவக்க விழாவிற்கான சுவரொட்டிகளும் அழைப்பிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் இக்கூட்டத்தில் திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியர்களாக்க வேண்டும், அரசு பணியாளர்கள் போன்று திருக்கோவிலில் உழைக்கும் தற்காலிக தொகுப்பூதிய பெண் பணியாளர்களுக்கு ஊதியத்துடன் கூடிய மகப்பேறு விடுப்பு தர வேண்டும், பெண் பணியாளர்களுக்கு வரையறுக்கப்பட்ட பணி நேரம் வேண்டும் என்றும், திருக்கோவில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், திருக்கோவில் செயல் அலுவலர் நிலை 4 பணியிடங்களை அரசு தேர்வாணையம் மூலம் தேர்வில் 25% உள் ஒதுக்கீடு வழங்கும் அரசாணை விரைவில் பிறப்பிக்க வேண்டும், திருக்கோவில் பணியாளர்களுக்கு திருக்கோவில் அருகிலேயே பணியாளர் குடியிருப்பு கட்டித்தர வேண்டும், திருக்கோவில் பணியாளர்களை முழுநேர அரசு ஊழியராக்க வேண்டும், திருக்கோவிலில் 3 ஆண்டுகள் பணிபுரிந்து வரும் தற்காலிக தொகுப்பூதிய மற்றும் அன்னதான பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், கோவில் பணியாளர்களுக்கு கல்விக்கான முன்பணம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து புதிய கிளை துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெறவுள்ளது என தீர்மானிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சென்னை கோட்ட கௌரவ தலைவர் வேலாயுதம், கோட்ட தலைவர் எஸ் தனசேகர், செயலாளர் தாம்பரம் இரா ரமேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் க வெங்கடேசன், சைதை தமிழ்ச்செல்வி, பொருளாளர் து தனசேகர், மகளிரணி செயலாளர் விஜயலட்சுமி, மகளிரணி துணை செயலாளர் அமிர்தவள்ளி, பூங்காநகர் துறைமுகம் கிளை தலைவர் சங்கர், எழும்பூர் திருவிக நகர் பகுதி தலைவர் சக்திவேல், செயலாளர் ஜெயக்குமார், பெரம்பூர் மாதவரம் பகுதி தலைவர் தினேஷ் பூசாரி, அமைப்பாளர் விக்னேஷ், கொள்கை பரப்பு செயலாளர் கருணாகரன், திருவொற்றியூர் ஆர்கே நகர் பகுதி தலைவர் மோகனகிருஷ்ணன், செயலாளர் ஞானகோபால், தாம்பரம் பல்லாவரம் மாடம்பாக்கம் பகுதி தலைவர் என் சம்பத், திருவான்மியூர் வேளச்சேரி பகுதி கௌரவ தலைவர் ஈஸ்வரன், மதுரவாயல் விருகம்பாக்கம் பகுதி செயலாளர் கோயம்பேடு நாகமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்.